சூழலில் ஒலிக்கும் வெவ்வேறு ஒலிகள். பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு விடயம் தெரியுமா? இன்று நான் பாடசாலைக்கு வருவதற்கு மிக மகிழ்ச்சியுடன் ஆயத்தமானேன். உங்களைக் காணும் வரை எனக்கு பொறுமையாக இருக்க முடியவில்லை. எனவே நான் அதிகாலையிலேயே நித்திரை விட்டு எழுந்தேன். அப்போது தூரத்தில் ஒரு சேவல் கூவும் சத்தம் கேட்டது. சேவல் எப்படி கூவும்? காலையிலேயே புதிய காற்று அறையினுள்ளே வருவதற்காக ஜன்னலை திறந்தேன். அப்போது எனக்கு கேட்டது என்ன என உங்களுக்கு தெரியுமா? ஒரு குருவிக் குஞ்சின் ஒலி எனக்கு கேட்டது. அது இனிமையான ஒரு பாடல் போன்றது. நான் சமையலறைக்கு சென்றேன். ஒரு குவளை தண்ணீர் குடித்தேன். அப்போது தூரத்தில் பசுக்கன்று ஒன்று கதறும் ஒலி கேட்டது. அதுவும் காலையிலேயே நித்திரை விட்டு எழும்பியுள்ளது. தாயிடம் பால் குடிக்கப் போகிறது. இப்படி பல ஒலிகள் இன்று காலையில் எனக்கு கேட்டன. அவற்றைத்தான் உங்களிடம் கூறினேன். பிள்ளைகளே, இவ்வாறான மனதுக்கு இதமான ஒலிகளை நீங்களும் கேட்க ஆசைப்பட்டால் முதலில் அதிகாலையிலேயே நித்திரை விட்டு எழும்ப பழகிக் கொள்ளுங்கள். அதிகாலையில் நித்திரை விட்டெழுவது உங்களை மேலும் சுறுசுறுப்பானவர்களாக மாற்றும். அதிகாலையில் வீசும் காற்றானது மிகவும் தூய்மையாக இருப்பதோடு நம்மை ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும். அத்துடன் நீங்கள் அதிகாலையில் நித்திரை விட்டு எழுவதால் உங்களை நன்றாக சுத்தப்படுத்தி புத்துணர்ச்சி பெறவும் நேரம் கிடைக்கும். அத்துடன் உரிய நேரத்தில் பாடசாலையை சென்றடைய முடிவதோடு பாடசாலையில் மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். அதிகாலை அமைதியான நேரம் என்பதால் எம்மால் பல வித்தியாசமான மனதுக்கு இதமான ஒலிகளையும் கேட்க முடியும். நாம் கேட்கும் ஒலிகளில் சில ஒலிகள் இயற்கையானவை, சில ஒலிகள் செயற்கையானவை. மனிதனின் தலையீடு இல்லாமலே தானாக உண்டாகும் சத்தங்கள் இயற்கை ஒலிகள் எனப்படும். மனிதனின் செயற்பாடுகளின் மூலமாக உருவாக்கப்படும் சத்தங்கள் செயற்கை ஒலிகள் ஆகும். இயற்கையான சில ஒலிகளை செவிமடுங்கள். பறவைகள் சத்தமிடுகின்றன. காற்று வீசுகிறது. அசையும் இலைகள் எழுப்பும் ஒலி. மழையின் சத்தத்தை கேட்டு பாருங்கள். கடல் அலையின் சத்தம், இடி முழக்கம், நாய் குரைக்கிறது, இவை அனைத்தும் இயற்கையான ஒலிகள். இவை தவிர செயற்கை ஒலிகளையும் நாம் கேட்கலாம். உங்கள் வீடுகளில் அவதானியுங்கள். பால் காய்ச்சும் சத்தம், கதவை தட்டும் சத்தம், கதவு திறக்கும் சத்தம், அலாரம் அடிக்கும் சத்தம். அதோ பாருங்கள், உங்களை போன்ற சிறுவர்கள் கைதட்டி மகிழ்கின்றனர். அதிலும் ஒலி உண்டாகிறது. வீதிகளில் வாகனங்கள் எழுப்பும் ஒலிகளை கேட்டிருக்கிறீர்கள் அல்லவா? மிக வேகமாக செல்லும் ஆம்புலன்ஸ் வண்டியும் ஒலி எழுப்புகிறது. கோவிலில் ஒலிக்கும் மணி ஓசை கேளுங்கள். இதுவும் ஒரு செயற்கையான ஒலி. வீடுகளில் சுழலும் மின் விசிறி கூட ஒலி எழுப்புகிறது.
ஒலி எழுப்புவதில் இசைக்கருவிகள் பிரதான இடம் வகிக்கின்றன. வெவ்வேறு இசைக்கருவிகளிலிருந்தும் வெவ்வேறு விதமான ஒலிகள் உருவாகின்றன. புல்லாங்குழலின் இசையை கேட்டுப் பாருங்கள் பிள்ளைகளே. மனதுக்கு மிகவும் இதமாக இருக்கின்றதல்லவா? பிள்ளைகளே, நாம் ஏன் ஒலிகளுக்கு செவிசாய்க்க வேண்டும்? ஒலிகளைக் கேட்பது நம் கவனத்தை அதிகரிக்கும். நம் காதுகள் வலிமையாகும். எமக்கு புத்துணர்ச்சியை வழங்கும். எனவே பிள்ளைகளே, காலையில் சீக்கிரம் எழுந்தால் பல வித்தியாசமான ஒலிகளையும் நீங்கள் கேட்கலாம். அதன் மூலமாக உங்கள் நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளலாம்.